வனாந்திரத்திலே செழிப்பு உண்டாகுமா என்கிற கேள்வி நீங்க கேட்கலாம். உண்டாகும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு நம்புங்க, இன்றைக்கு விசுவாசிங்க. உங்கள் வனாந்திரம் என்கிற வாழ்க்கை வயல் நிலமாகும். எப்படி? செழிப்பான வயல் நிலமாகும். அன்பு உறவுகளே, நல்லவராம் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 32:15 வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். பிரியமானவர்களே, வனாந்திரத்திலே தண்ணீர் இருக்காது, வனாந்திரத்திலே இளைப்பாற இடம் இருக்காது. இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கை செழிப்பற்றதாக, வனாந்திரம் போன்று இளைப்பாறுதலே கிடையாதுங்க. மனதுக்கு ஓய்வே இல்லைங்க, சிந்தனைக்கு ஓய்வே இல்லை. வயது முதிர்ந்தும் ரிட்டையர்ட் ஆன பின்பும் உழைத்து கொண்டிருக்கிறேன், தோற்று போய் வறண்ட நிலத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வறண்ட நிலமாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சொல்லுகிறார், அந்த வனாந்தரம் செழிப்பான வயல் நிலமாகுமா? நம்புறீங்களா? நீங்க சொல்லலாம், வாய்ப்பே இல்லை பிரதர். இத நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்றார். அப்படின்னா உங்க சூழ்நிலை ஒரு மாற்ற விரும்புகிறார். வனாந்திரத்திலே செழிப்பு உண்டாகுமா என்கிற கேள்வி நீங்க கேட்கலாம். உண்டாகும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு நம்புங்க, செழிப்பான வயல் நிலமாகுமா? விசுவாசிங்க. உம்மால் கொடு ஏசப்பான்னு சொல்லி விசுவாசிங்க. சூழ்நிலை மாறப்போகிறது. God bless you.